ஆல்ரெடி அதிமுகவில் செங்கோட்டையன் விஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் சீனியர், எம்ஜிஆர் காலத்திலே அரசியல் வந்தவர். திமுகவில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதிகள்லாம் வேலுமணி தங்கமணியினுடைய கைகள் ஓங்கிருச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் பலரும் அங்க நிர்வாகிகள பொறுப்புகளில் போட்டிருந்தவங்கள அவங்களாம் நீக்கிட்டு வேலுமணி தங்கமணியினுடைய ஆதரவாளர்கள் அங்க போடுறாங்க. திமுக காரர்களுக்குள்ள கொஞ்சம் விளையாட்ட சொல்றாங்க, 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு சொல்றாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வி, கூட்டணி கட்சிக்குள்ள குழப்பம், உட்கட்சிக்குள்ள குழப்பம். இப்படி ஒரு சூழ்நிலையில யாரு அந்த கட்சி கூட்டணிக்கு வருவாங்க? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. போற இடம்லாம் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதை கேட்கும் போது. இதுக்கு அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் ஒரு எதிர்வினையாற்றாரு. பிறர் அப்பாவை நம்ம அப்பான்னு சொல்றது தவறான ஒரு மனித ஜவஹர்லால் நேரு அவர்களை நம்ம நேரு மாமாங்கிறோம். தவறான வார்த்தையா? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம். அதிமுகவுல சலசலப்பு, செங்கோட்டையன் வேட்டை ஆரம்பம் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. நேற்று எடப்பாடி அவர்கள் 2020 தேர்தல் பொறுப்பாளருக்கான ஒரு லிஸ்ட, செங்கோட்டையன் பேர் மட்டும் இல்ல பல மூத்த அமைச்சர்களோட பேரும் விடுபட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கறது? ஆல்ரெடி அதிமுகவில் செங்கோட்டையன் விஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து, அடிப்படை கீழ்நிலையிலிருந்து படிப்படியாக முன்னேறி சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் அமைச்சர், கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள், தேர்தல் பிரிவு செயலாளர், தலைமை செயலாளர்னு மிகப்பெரிய அளவில் டிராவல் பண்ணவர். எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் சீனியர், எம்ஜிஆர் காலத்திலே அரசியலுக்கு வந்தவர். அப்படிப்பட்டவர் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு கட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ இருந்தே 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு. நமக்கு கூட ஜூனியராக இருந்தவர் நீ கட்சியினுடைய முதலமைச்சர் ஆகிட்டாரு, சரி ஆட்சியை கலைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அதை பயணம் பண்ணார், இணைந்து பயணம் பண்ணார். அதற்கு ஒரு அடுத்த தேர்தல் வந்துச்சு, எதிர்கட்சி தலைவரானார், கட்சி கைப்பற்றி கட்சியினுடைய பொதுச் செயலர் ஆகிட்டார். நமக்கு ஜூனியராக இருந்த ஒருவர் நீ கட்சியுடைய பொதுச் செயலராக அவருடைய கீழே அவருக்கு அடுத்த ரேங்கில் இவர் பயணம் பண்ணுறதுங்கிறது அவருக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சமீபத்தில் ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதிகள்லாம் வேலுமணி தங்கமணியினுடைய கைகள் ஓங்கிருச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் பலரும் அங்கே நிர்வாகிகள பொறுப்புகளில் போட்டிருந்தவங்கள அவங்களாம் நீக்கிட்டு வேலுமணி தங்கமணியினுடைய ஆதரவாளர்கள் அங்கே போடுறாங்க. இது ஒரு பெரிய அவருக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துச்சு. சமீப காலமாகவே செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அரசியல் பெருசாக ஈடுபடாமல் தள்ளியே தான் இருந்தார். அப்போ இந்த விஷயமும் சேர்ந்து வர்றப்ப மீண்டும் இதே மாதிரியான ஒரு பயணம் பண்ண வேணாம், 26 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு தலைமையின் கீழ் நம்ம பயணம் பண்ண வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அது வேறு ஒரு கட்சிகள் அவரை இழுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் அவர் திமுகவில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. குறிப்பா நீங்க திமுகன்னு சொன்னோன்னே, திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளை அதிமுகவில் பேரம் பேசப்படுகிறது. குறிப்பா எல்லாருமே 2026 அதிமுக இணையும் சூழல் இருக்கு அப்படின்னு கோவை சத்யன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் கற்பனைகளை சொல்றாரா, இந்த கனவுல சொல்றாரான்னு தெரியல. அதிமுக இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. 2019 தொடர் தோல்வியில் இருக்கு. உட்கட்சி பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கப்ப அதை நம்பி யார் ஒரு கட்சியில் கூட்டணியில் வருவான்? இந்த பக்கம் 2 எடுத்துங்க, அதிமுக திமுக எடுத்துங்க. 2019 2019 நாடாளுமன்ற தேர்தல் 39 தொகுதி, 2021 சட்டமன்ற தொகுதிகள் தேர்தலில் வெற்றி. அதுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போன முறை 39, இந்த முறை 40 தொகுதிகளில் வெற்றி. தொடர்ந்து அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணியாக இருக்குது, தொடர்ந்து வெற்றி மேலே வெற்றியாக இருக்குது. இந்த பக்கம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வி. திமுக காரர்களுக்குள்ள கொஞ்சம் விளையாட்ட சொல்கிறாங்க, 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வி, கூட்டணி கட்சிக்குள்ள குழப்பம், உட்கட்சிக்குள்ள குழப்பம். இப்படி ஒரு சூழ்நிலையில யாரு அந்த கட்சி கூட்டணிக்கு வருவாங்க? அவரு அப்படி குறிப்பிடல. என்ன சொல்றாருன்னா, அதிமுக கூட்டணி இல்லாமல் பல தடவை வெற்றி வாய்ப்பு சுட்டியிருக்கு, வெற்றி பாதல் நடந்திருக்கு. ஆனா திமுகவுக்கு அப்படி கிடையாது, கூட்டணி அமைச்சாதான் வெற்றி. அது தவறான ஒரு தகவல். 2016 அதிமுக திமுக தனித்தனியாக நிற்கிறாங்க. 3வது அணின்னு தேமுதிக, மதிமுக, பிசிக, தமாக, கேப்டனுடைய கட்சி எல்லாம் சேர்ந்து 3வது அணியை அமைச்சாங்க. அப்போ 3வது அணி ஒரு பக்கம், கம்யூனிஸ்டரோடு அதில் இருந்தாங்க. 3வது அணி ஒரு பக்கம், இந்த பக்கம் அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். திமுக 89 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க, அதிமுக ஆட்சியை பிடிக்குது. அப்போ அது வெற்றி வாய்ப்பு வித்தியாசம் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? ஒரே 1%. திமுக தனிச்சு நின்று ஜெயலலிதாங்கிற ஒரு இரும்பு பெண்மணி அந்த மாதிரி உயிரோடு இருக்கிறப்பயே திமுக தனிச்சு நின்று 89 சீட் வாங்குச்சு. ஒரே 1% தான் வித்தியாசம், வாக்கு வித்தியாசம். இன்னைக்கு அதிமுகவோட எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கும் போது இன்னைக்கு யாரு அதிமுக நோக்கி கூட்டணிக்கு போவாங்க?
கூட்டணிக்கு போனால் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு. இப்போ அது சிம்பல் முடக்கப்படுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. நீதிமன்றம் விசாரிக்க சொல்லிச்சு தேர்தல் ஆணையத்தை. இந்த ஒரு நிலைமையில சின்னம் இருக்குமா, கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் நீடிப்பாரா, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் வெளியில் போவாங்களா, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் அங்கே போயிட்டு இருக்கப்ப யார் அந்த கூட்டணியை நோக்கி போவாங்க சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு அவர் பேசியிருக்கு. இல்ல அவருடைய ஆசை, திமுக தொண்டரின் ஆசைப்படி எடப்பாடி அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுவும் திமுக கூட்டணி கட்சிகள் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நம்மோடு இணைவார்கள், அது சாத்தியம். அதாவது ஒரு தேர்தல் வர்றப்ப முக்கிய கட்சிகள் அதிமுக கூட காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா இந்த மாதிரியான முக்கிய கட்சிகள், வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் வந்து சேருவாங்க. அது வந்து எந்த கட்சியில் இருப்பாங்க. இந்த லெட்டர் பேட் கட்சின்னு ஒரு 100 கட்சி இருக்கும் தமிழ்நாட்டில். திடீர்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை சந்திச்சு இந்த கட்சி சோன் கட்சி ஆதரவு, திடீர்னு எதிர்கட்சி சந்திச்சு சோன் கட்சி இந்த கட்சிக்கு ஆதரவு, இந்த மாதிரி லெட்டர் பேட் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு 100 கட்சி இருக்கும். அந்த மாதிரி அதாவது 2024 தேர்தலில் லெட்டர் பேட் கட்சியில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த கட்சியில் 1-2 அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போவாங்க. இல்ல ஒரு குறிப்பிட்ட எந்த கட்சி போகும் அதிமுக, அதாவது திமுக இருக்கிற கூட்டணி இருக்கிறவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. திமுக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கிற தலைவர்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. குறிப்பா அவர் சொல்றது என்னன்னா, மது ஒழிப்பு மாநாடு, விசிகா நடத்திய மது ஒழிப்பு மாநாடு, அதை மகளிர் மது ஒழிப்பு மாநாடா மாத்திட்டாங்க. இது திமுக அழுத்தத்தினால. அதுவும் இப்ப சிபிஎம்ல செயலரை மாத்தினாங்க. அவர் திமுக எதிர்த்து குரல் கொடுத்தனால உடனே மறுநாளே மாற்றப்பட்டது. காங்கிரஸ் இயக்கமும் திமுகவில் குரல் கொடுத்தனால உடனடியா மாநில தலைவரை மாற்றினாங்க. அதுவும் 4 கட்சியில இருந்து வந்தவரை இன்னைக்கு காங்கிரஸ் மாநில தலைவரை பொறுப்பு வகிக்கிறாங்க. அதுவும் திமுக அழுத்தம் தான் அப்படின்னு குறிப்பிட்டார். இவ்வளவு அழுத்தோட ஒரு கட்சி கூட்டணியில் இருக்குமா? அடிப்படையில் சொல்லுங்க. இவ்வளவு அழுத்தம் கொடுத்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 தேர்தலோட கூட்டணியில் இருப்பாங்களா? ஒரு கட்சி குடைச்சல் கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, அதனுடைய கண்ட்ரோல் எடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்சிகள் ஏன் திமுக கூட்டணி இருக்கணும்? வெளியில் போயிருக்க மாட்டாங்களா? ஒரு தேர்தலோட போயிருக்க மாட்டாங்க, 2 தேர்தலோட போயிருக்க மாட்டாங்களா? நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல், தொடர்ந்து இடைத்தேர்தல் ஈரோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு கொடுத்துருக்கு. அப்படி யாரையும் இந்த வந்து ஒரு இன்னொரு கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு ஒரு பயிலா இருக்கும், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருப்பார். ஒரு கட்சியை இன்னொரு கட்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து அவர்களால் ஒரு ஆற்றாமையில் சொல்லக்கூடிய விஷயம். காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து இன்னைக்கு அகில இந்திய ஒரு கட்சி, அது பல மாநிலங்கள் இப்பயும் ஆட்சியில் இருக்கு. அந்த கட்சிக்கு திமுக நிர்பந்தம் கொடுத்து ஒரு மாநில தலைவரை போட முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஒரு அகில இந்திய கட்சி, அதுக்கு இப்போ சில பொலிட் பீரோலாம் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த பைலாவே மிகப்பெரிய பைலா. அங்கே வாங்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பளத்தை அவங்க கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த கட்சி கொடுக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அவங்க மாதம் ஓட்டுவாங்க. அப்படிலாம் பைலா உள்ள ஒரு கட்சி. அப்படி உள்ள ஒரு கட்சியை ஒரு மாநில கட்சி நிர்பந்தித்து மாநில செயலரை மாற்றிடுவாங்களா? விசிகா வந்து ஒரு தனித்தன்மையாக இருக்குது. விசிகாவுக்கு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. விசிகாவை இங்கே எந்த பக்கம் போகிறதுக்கும் இன்னைக்கு தாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் விசிகாவை எப்படி அவங்க வந்து நிர்பந்தப்படுத்துவாங்க, எப்படி கட்டுப்படுத்துவாங்க? அரவணைச்சு தான் கையில் வச்சிருப்பாங்க. எப்படி கூட்டணி தலைவர்கள் கூனி குறுகி இருக்காங்க திமுக கூட்டணியில. இங்க பக்கம் வந்தா சமதளத்துல இருக்கும், கட்டுண்டு வாழும் அப்படின்னு குறிப்பிட்டார். எங்க கூனி குறுகி இருக்கிற இவர் எங்க போய் பார்த்தார்? அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம். இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளுக்குமே தனித்துவமான அடையாளம் இருக்குது, தனித்துவமான வாக்கு வங்கிகள் இருக்குது. எந்த கூட்டணிக்கு போனாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க. இருந்தும் கூட திமுக கூட்டணி அவங்க ஏற்கிறாங்கன்னா இது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி, பிரச்சனையின் அடிப்படையில் உள்ள கூட்டணி, தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்து பேசக்கூடிய கூட்டணி, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி. அப்படி இருக்கிற போது இவர்கள் சொல்றது வந்து அவர்களுடைய ஆற்றாமையில சொல்றாங்க. இந்த கனவுகள் கற்பனைகள் ஒருபோதும் அது நிறைவேறாது. நேற்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. என்னன்னா, என்ன வந்து குழந்தைகள் எல்லாம் அப்பா அப்பான்னு என்ன கூப்பிடுறாங்க, போற இடம்லாம் வந்து என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதை கேட்கும் போது, ஆனந்தமா இருக்குன்னு ஒரு சந்தோஷத்துல ஒரு மேடையில பேசுறாரு. இதுக்கு அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் ஒரு எதிர்வினையாற்றாரு. என்னன்னா, பிறர் அப்பாவை வந்து நம்ம அப்பான்னு சொல்றது தவறான ஒரு சொல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை, இழிவான வார்த்தையை சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை வந்து நம்ம நேரு மாமாங்கிறோம், தவறான வார்த்தையா? அண்ணல் காந்தியடிகளை அண்ணல்ங்கிறோம், அது தவறான வார்த்தையா? இந்தியாவின் தந்தைங்கிறோம், அது தவறான வார்த்தையா? இவர் எந்த நேரத்தில் இதான் சொல்லியிருக்காரு? நைட்டில் பேசினாரா, இல்லை காலையில் பேசினாரா, இல்லை விடிய காலையில் பேசினாராங்கிறது தெரியல. அப்போ எவ்வளோ ஒரு கொடூரமான புத்தி இருக்குது. ஒரு அன்பால் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்க வந்து எப்படி நீங்க வந்து அதை தவறா பயன்படுத்தலாம்? இப்ப உதாரணத்துக்கு சப்பக்கட்ட சொல்லியிருக்காரு கோவை சத்தியன் அவர்கள். இருக்கு அவர் வரம்பு மீறி பேசல. அப்ப அம்மாங்கிறாங்க, அது தப்பான வார்த்தை. அது எவ்வளவு தப்பான வார்த்தை? இவருடைய அர்த்தத்துல அம்மாங்கிறத இவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்கள அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அம்மாங்கிறாங்க. அவரை காட்டில வயசானவங்க கூட அவர் அம்மா தான் சொன்னாங்க. அது அந்த ஜெயலலிதா அவருடைய வயதுக்கு அதிகமானவர் கூட அவர் அம்மான்னாங்க. அதெல்லாம் என்ன சொல்றது? அது ஒரு அன்பின் மிகுதியில் மக்கள் கூப்பிடுறாங்க. இதுக்கு நீங்கள் கண்ணு காது மூக்கு வச்சு பேசினா பல விஷயங்களை தோணுனோம்னா அசிங்கமாக தான் போகும்.
அது வந்து அவர் எந்த நிதானத்தில் சொன்னார், எப்போ நைட்டில் சொன்னாரா, காலைல சொன்னாரா, அது தெளிவாக சொன்னாரா, தெளிவில்லாமல் சொன்னாராங்கிறது தெரியல. இது வந்து ஒரு அநாகரிகமான வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு அன்பின் மிகுதியால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதிமுகவில் குறிப்பிடுற மாதிரி திமுக கூட்டணி வந்து பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அவருடைய கனவு, பிளவுபடணும், திமுக நாசமாக போகணும், நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது ஆசை, கனவுகள். அது தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னா அதிமுக உட்கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சி பிரச்சனை. கொள்கை ரீதியாகவே இன்றைக்கி அதிமுக பலம் இழந்திருக்கு. இன்றைக்கி மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல திட்டங்களை கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஆதரிக்கிறாங்க. வக்போர்டு திருப்பி இடத்துல உள்ளே பேசுகிறாங்க, வெளியே வந்து இல்லைங்கிறாங்க. இப்படி பல, ஆனால் இங்கே வந்து அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு பல இடங்களில் இரட்டை வேஷம் போடுறாங்க. தமிழ்நாட்டில் நல்லா அவங்களுடைய செயல்பாடுகள் தெரியுது. அப்படிங்கும்போது கூட்டணி கட்சிக்குள்ள பிரச்சனை, கொள்கை ரீதியான ஒரு ஒரு பிடிப்பு கிடையாது அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்போ அந்த தேர்தலை நம்பி, 2 தேர்தலில் இவர்கள் நம்பி யார் கூட்டணிக்கு வருவாங்க? இதெல்லாம் பார்க்குறப்ப 2026 தேர்தலில் அவருடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. இன்றைய கால சூழல், அதாவது 2026 தேர்தலை ஒட்டி ஒரு நாகரிகமான அரசியல் நடைபெறுமா? இப்போ நாகரிகமாக தான் நடந்துட்டு 24 தேர்தலில் யார் நாகரிகம் இல்லாமல் அரசியல் நடத்தினா? 24 இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாகரிகமான முறையில் தான் தேர்தல் நடந்துச்சு. நாகரிகமான முறையில் தான் பிரச்சாரம் நடந்துச்சு. ஒரு சில அலுவல் கட்சிகள் எதையாவது போய் அங்கங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. மற்றபடி பெரிய கட்சிகள் எல்லாமே நாகரிகமான முறையில் தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாகரிகமான முறையில், அமைதியான முறையில், சுமூகமான முறையில் தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இது மற்ற யாராவது உள்ள பூந்து ஆட்டைக்கிட்டே கலைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறாங்களாங்கிறது போக தான் தெரியும். நன்றி.